ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் மரத்தடியில. அந்த மரத்துக்கு அடியில ஒரு நல்ல பாம்பு ஒன்று இருந்தது. வீரியமான பாம்பு, கோபக்கார பாம்பு. அந்த வழி செல்பவர்கள் எல்லாம் அதை விரட்டி விரட்டி கொத்தும், கடிச்சிடும். சில பேர் செத்து போயிட்டாங்க, சில பேர் மருத்துவமனைக்கு போய் பிழைத்துக் கொண்டார்கள். ஒரு நாள் அந்த முனிவர் அந்த வழியா நடந்து வரும்போது இதே பாம்பு அவரை வழிமறித்து அவர் மீது சீறி பாய தயாரா இருக்கு. இவர் முனிவர் முக்காலமும் உணர்ந்தவர். பாம்புக்கு புரிகிற மொழியில, பாம்பு மொழியில அவர் பேசுறாரு. நீ இப்படிலாம் இருக்கலாமா? யாரையும் துன்புறுத்தலாமா? ஏதோ இறை தேடி அவங்கள சாப்பிட்டா பரவாயில்ல, நீ அவங்கள கொத்தி அவங்க செத்து போறதுனால உனக்கு என்ன பயன்? அதனால இனிமே நீ அகிம்சாவாதியாக மாறிவிட கடவாய் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுகிறார். அந்த பாம்பு யோசிச்சு பார்த்தது, அது நல்ல பாம்பாச்சே, நல்ல ஹிந்து மாதிரி நல்ல பாம்பு. இனிமேல் முனிவர் சொல்லிட்டார், நாம திருந்து விட வேண்டியதுதான். இனிமேல் யாரையும் கொத்துவதில்லை கொண்டு வருது. என்ன இப்படி ஆயிட்டேன், என்ன இப்படி ஆயிட்டேன்னா உன் அறிவுரையை கேட்டுதானே இப்படி ஆயிட்டேன். என்ன பார்த்து இந்த ஊரே பயந்துட்டு இருந்தான். நீ பாட்டுக்கு சும்மா இருக்க மாட்டாம நீ இனிமே பாம்பா கொத்தாத, கடிக்காதன்னு சொல்லி நானும் உன் பேச்ச கேட்டு இப்படி ஆகி இந்த ஊர்ல உள்ள துஷ்டங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான், அயோக்கியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். இந்த பாம்பு கொத்தாது, இது கடிக்காது, முனிவர் அப்படி அகிம்சாவாதியாக இருக்க சொல்லியிருக்கிறாரு. அதனால இதை என்ன வேணாலும் செய்யலான்னு என் மேல கல்லால் அடிக்கிறான், கம்பால் அடிக்கிறான், என்னை விரட்டி விரட்டி ஓட வைக்கிறான். அதனால நான் இப்படி ஆயிட்டேன், காரணம் நீதான் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிச்சான். இப்ப முனிவர் சொன்னாரா, இப்படி ஒரு முட்டாள் பாம்பை நான் பார்த்ததில்லை. உன்னை கடிக்காதேன்னு தானே சொன்னேன், சீராதே என்று நான் சொன்னேனா? யாரையாவது துஷ்டர்களை பார்த்தா படம் எடுத்து சீராத, அவங்க மேல் பாய்வது மாதிரி உன் வேகத்தை காண்பிக்காதே என்று சொன்னேனா? சீரு, கடிக்காத அப்படின்னு சொன்னாராம். அதற்காக வந்ததுதான் இந்து முன்னணி. இந்துக்கள் சீர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். நம்ம மகான்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளை பார்த்து நீ அகிம்சாவாதியாக இருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால வர்றவன் போறவெல்லாம் கல்லால் அடிக்கிறான், கம்பால் அடிக்கிறான். அவுரங்கசீப் வர்றான், அலாவுதீன் கில்ஜி வர்றான், அதுக்கு முன்னால யாரோ படையெடுத்து வர்றான், பாபர் வர்றான், அக்பர் வர்றான், அப்புறம் வெள்ளக்காரன் வர்றான். வெள்ளக்காரன் போனதுக்கு அப்புறம் இந்த கொள்ளக்காரன் வர்றான். இத்தனை திருட்டு பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை, அகிம்சாவாதியாக இருக்கிற சமுதாயத்தை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலையை தமிழகத்தில் மாற்றி இது சீறி எழும் என்று ஆளும் வர்க்கத்திற்கு உணர்த்திய ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது இந்து முன்னணி தான். அதுதான் இந்து முன்னணியுடைய நோக்கம். அதுதான் வாதாட, போதாட, பரிந்து பேச சீர கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அப்படி சீர கற்றுக் கொடுத்த மகான் ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்துக்களும் யாராவது ஒருவருக்கு தன் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இல்லை என்றால் இந்த எழுச்சி இருந்திருக்காது, இது நடந்திருக்காது. ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இன்று தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் விநாயகர் விழா கொண்டாடுகிறோம். விநாயகர் திருவுருவத்தை வைத்து பூஜை செய்கிறோம், கொழுக்கட்டை படைக்கிறோம், சுண்டல் சமைச்சு நைவேத்தியம் பண்றோம் விநாயகருக்கு. மஞ்சள்லே விநாயகர் செய்தெல்லாம் வைக்கிறோம், விதவிதமான விநாயகர்லாம் வைக்கிறோம். இவையெல்லாம் ஹிந்து பக்தியை காண்பிக்கிற விஷயம். நமது வீட்டில் நாம் விநாயகரை எப்படி வழிபட வேண்டும் என்றெல்லாம் ஔவையார் காலத்திலிருந்தே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், துன்பக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. உனக்கு 4 தார, நீ எனக்கு 3 கொடுன்னு சொன்ன அவை. பாருங்க, வாங்குறதை விட கொடுப்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்று தமிழ் சமுதாயத்திற்கு உணர்த்தி சென்றவள் அவை. நாம் பெற்றுக்கொள்வதை விட நான் கொடுப்பது அதிகமாக இருந்தால் அது தியாகம். நான் பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது குறைவாக இருந்தால் அது சுரண்டல். இல்லைன்னா வெறும் பஜனை பாடுகிற மதமாக இந்து மதம் மாறிவிடக் கூடாது.
ஏதோ படையல் படைத்தோம், நைவேத்தியம் செய்தோம், பாண்டி கோயில கிடா வெட்டினோம், கோழி அறுத்தோம், பொங்கல் வச்சோம், சாப்பிட்டோம், அதோடு இந்து மதம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடக் கூடாது. RSS இயக்கத்தை உருவாக்கிய டாக்டர் ஜி, பரம பூஜ்ய டாக்டர் ஜி, அவருடைய கொள்கை என்ன? இந்து சமுதாயத்தை இனி வரும் காலங்களில் தீய பார்வையோடு இந்த உலகத்தில் எவனும் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் RSS இயக்கத்தை ஆரம்பித்தேன்னு சொல்றாங்க. தீய கண்ணோடு இந்து சமுதாயத்தை உலகத்தின் எந்த சக்தியும் பார்க்க கூடாது. ஏன்? உலகத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு தேசம் இந்து தேசம். உலகத்தினுடைய ஒவ்வொரு போக்கிரியும், அயோக்கியனும், திருடனும் இந்த நாட்டு மேல படையெடுத்து வந்திருக்கான். இந்த நாட்டை கொள்ளையடிச்சிருக்கான். இந்த நாட்டினுடைய ஆலயங்களை அழித்திருக்கிறான். ஹிந்து சென்டிமெண்ட்ஸ், ஹிந்து உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறான். நமது பெண்களை மானபங்கப்படுத்தி இருக்கிறான். அவ்வளவு படையெடுப்பு ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த மண்ணையும், இந்த பெண்ணையும், இந்த பண்பாட்டையும் காப்பாற்றுவதற்காகவே லட்சக்கணக்கில் உயிர் துறந்த ஒரு தேசம் இந்துக்களின் தேசம். இது மாதிரி ஒரு போராடிய சமுதாயத்தை உலக வரலாற்றில் பார்க்க முடியாது. 1000 ஆண்டுகள் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் என்று வரலாற்று புத்தகத்தில் சொல்கிறாங்க. மடையன் வரலாறு எழுதுறவன் 1000 ஆண்டுகள் இந்துக்கள் அடிமைப்பட்டு இல்லைங்க, 1000 ஆண்டுகள் போராடி கொண்டிருந்த சமுதாயம் இந்த சமுதாயம். நாம் போராடினோம் என்பதா உண்மையை தவிர அடிமைப்பட்டிருந்தோம் என்று சொல்லக்கூடாது. ஆங்கில ஆட்சியில் கூட நாம் என்றும் அடிமைப்பட்டு கிடந்ததில்லை. முஸ்லிம்களுக்கு தெரியும், மெக்காவுக்கு போறது புனிதமான கடமை. இந்த தேசத்தை ஆண்ட எந்த முகலாய மன்னனும் மெக்காவுக்கு போனதில்லை. பாபர்ல இருந்து அவுரங்கசீப்ல இருந்து ஷாஜகான் வரைக்கும் யாரும் போனதில்லை. ஏன் போனதில்லை? அவங்களுக்கு அது ஒரு புனிதமான கடமையாச்சே. அப்ப இந்த முகலாய மன்னர்கள் போகணுமே, போக முடியாது. போனா ஒரு ராணா சங்கா, ஒரு ராணா பிரதாப், ஒரு சத்ரபதி சிவாஜி உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டி தொலைச்சு கட்டிருப்பான். அதனால வச்சோம். அந்த அளவு வீரம் செறிந்த போராட்டம். அந்த வீரம் செறிந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் 400 ஆண்டுகளாக நமது கனவு லட்சியமாக இருந்த அயோத்தியின் ராம ஜென்ம பூமி ஆலயம் அது வெறும் கோவில் இல்லை. அது வெறும் கோவில் இல்லை. 400 ஆண்டு காலமாக கட்ட நினைக்கப்பட்டிருந்த கோவில் இல்லை. 400 ஆண்டு கால இந்துக்களின் குமுறல். அது கோவில் நினைச்சாங்க, குமுறல். அது இந்துக்களின் ஆலயமா இல்ல வேற்று மதத்தின் ஆலயமா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது இல்ல டிஸ்பியூட். அது மதம் சம்பந்தப்பட்ட டிஸ்பியூட்டே கிடையாதுங்க. அயோத்தியில ராமர் ஆலயத்தில் என்ன கேள்வி? இந்த தேசத்தின் கதாநாயகன் ராமனா பாபரா என்பதான கேள்வி. ராமர் இந்த தேசத்தின் கதாநாயகனா, லட்சிய புருஷனா இல்ல பாபரா? இதுதான் கேள்வி. பாபர் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்தவன், இந்த மண்ணுக்கு சொந்தவன் ராமன் தான் என்பதை நீதிமன்ற தீர்ப்பை பெற்று நாம் அங்கே நிரூபித்திருக்கிறோம் என்பதான் நமக்கு வெற்றி, இந்துக்களின் வெற்றி. 400 ஆண்டு காலம் போராடினோம். இப்போ நடப்பதெல்லாம் நல்லதுக்கு என்கிற நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் உலகிற்கு எடுத்து சொல்லணும். இனிமேல் இந்தியாவை எந்த தீய நோக்கத்தோடும் இந்துக்களை, இந்து சமுதாயத்தை, இந்து உணர்வுகளை புண்படுத்துவதற்கு எந்த அரசியல் கட்சியும் யார் வேணாலும் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போக முடியுமா? சனாதனம் வார்த்தையை உச்சரிக்க கூட தெரியாத ஒருத்தன் சனாதனத்தை ஒழிப்போம். என்ன பேச்சு? அவுரங்கசீப்பால முடியாத ஒண்ணு, அலாவுதீன் கில்ஜியால முடியாத விஷயம், மாலிகாஃபூர் மதுரைக்கு வரைக்கும் வந்தானே மாலிகாஃபூர்னால முடியாத விஷயம், பிரிட்டிஷ்காரனால முடியாத விஷயம், கோவாவில் அக்யூசிஷன் இன்குவிசிஷன் பீரியட்ல கோவாவை அழித்து ஒழித்தார்களே போர்ச்சுகீசியர்கள், அவர்களால முடியாத விஷயம், உன் தாத்தா கலைஞரால முடியாத விஷயம், இன்னொரு தாத்தா ஈவேராவால முடியாத விஷயம், ஒரு சுண்டக்காயால முடியும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்ப மாட்டோம். உன்னால முடியாது. ஆனாலும் நீ ஏன் பிதற்றுகிறாய் என்றால், நீ வாக்கு வங்கி அரசியல் செய்கிறாய். இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்தால் தனக்கு ஆபத்து என்று புரிந்து கொண்டு இந்துக்களை வாக்கு வங்கி அரசியல் செய்து சிறுபான்மையினர் வாக்கு வங்கி உருவாக்கி இந்த நாட்டில் ஒரு பெரிய பிளவை உருவாக்குறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அறநிலைத்துறை கீழே இருக்கிறது எல்லாமே கொள்ளையடிக்கிறதுக்கும் அதுலேருந்து உண்டியலை, அதான் நான் சொன்னேனே, வந்து நாமக்கல்லில் ஒரு நாளைக்கு 4 பேர் கட்டணும், அபிஷேக கட்டணும். நீங்கள் அந்த பட்டாச்சாரியேஸ்வரர் தயவு செஞ்சு எங்களை சொல்லாதீங்க சார், எங்களை வந்து பொய் குற்றச்சாட்டில் இது பண்ணிவிடுவானுவ, ஹராஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு பட்டாச்சாரியர் அவரோட கட்டளைக்கு இருக்கார் இல்லையா, அன்றைக்கி அங்கே அவர் ஸ்பான்சர் பிடிக்கணும்.
நீங்கள் அங்கே போய் நீங்கள் உங்களோட துப்பறியும் இதை திறமையை விட்டு பாருங்கள். அந்த கட்டுற பணத்தையும் ஆண்டவனுக்கு செலவு பண்ணுறதில்ல, கொள்ளையடிக்கிறானுங்க. அதுக்குன்னே ஒரு துறை, அதுக்கு ஒரு மந்திரி, அவர் அல்லோலியா தான் சொல்லுவார், சாமியே சரணம் சொல்ல மாட்டார். அன்னைக்கு ஒரு உற்சாகம் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும்? சாமியே சரணம் சொல்லியிருக்கணும். அப்படி சேகர் பாபு சொல்லியிருந்தா ஐ வுட் டிஃபெண்ட் ஹிம். அவர் சொன்னது அல்லேலுயா தானே. அல்லேலுயா இருக்கிறவர் ஹிந்து கோவிலை பாதுகாப்பாரா? இஸ் அ கிரிப்டோ, இஸ் நாட் அ ஹிந்து, இஸ் ஆன்டி ஹிந்து. அதனால் அவர் அறநிலைத்துறை மந்திரியா? ஏன்னா அறநிலைத்துறை சட்டத்தினுடைய செக்ஷன் 10 சொல்லுது, எவ்வரி ஆஃபீஸர், ஸ்டாஃப் அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி HRNCE டிபார்ட்மெண்ட் ஷுட் பி அ ப்ரொஃபஸிங் ஹிந்து. அதோடு நிறுத்தலை, அதுக்கு அடுத்து இன்னும் சொல்கிறாங்க, when he ceases to profess Hinduism, he ceases to be eligible. அவர் ஹிந்து மதத்தை பிராக்டிஸ் பண்ணலைன்னா அவர் அதுக்கு தகுதி இல்லாதவர் ஆறார்னு அல்லோலியா கத்துன நிமிஷத்துலேருந்து, அந்த செகண்ட்லேருந்து சேகர் பாபு பிகம்ஸ் டிஸ்குவாலிஃபைடு டு பி HRNCE மினிஸ்டர். வெளிப்படையாக சொல்லிட்டேனே, நில். 3 கோடி எப்போ வந்தது? கருணாநிதி சர்க்கார் அங்கே உண்டியல் வச்சதுனால. இன்றைக்கி அங்கே உண்டியல் கிடையாது, அதனால் நில். உண்டியல் இருந்தால் தானேங்க வருமானம், உண்டியல் இல்லைன்னா வருமானம் இல்லை. நான் அதனால ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டிலேயே அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களில் அது 10,000க்கு கம்மியாக இருக்கிற கோவில், இதில் வருமானம் இல்லைன்னு நீங்கள் வெறும் முள்ளுக்காடாக விட்டுருக்கிற கோவிலில் கூட உண்டியல் இருக்குது. அறநிலையத்துறை கோயில் எல்லாத்துலேயும் உண்டியல் இருக்குது. ஆனால் தில்லை அம்பலத்தான் கோவிலில் உண்டியல் இல்லை. அதனால தான் நீங்கள் என்ன டிவிலேருந்து வரீங்க, நீங்கள் ஹிந்துவா ஆன்டி ஹிந்துவா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் தான் சொல்லிட்டேனே, உங்களை நான் தப்பே சொல்லலை. நான் உங்களை தப்பே சொல்லலை, அதனால் சொல்கிறேன். இன்றைக்கி நில், பிகாஸ் தேர் இஸ் நோ ஹுண்டி. இந்த சர்க்கரை, அரிசி, கோதுமையெல்லாம் எறும்பு தின்னுடுத்து. சரிடா, அது வச்சுருந்த சாக்கு என்னடா ஆச்சு? எலி கடிச்சு கொடுத்து, கரையான் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இங்கே இருந்தவர் சொன்னார் இல்லையா? அவர் என்ன கிரவுண்ட் எடுத்தார்? சர்க்காரியா ரிப்போர்ட்டு படி என் மேலே கேஸ் போட முடியாது, பிகாஸ் ஐ எம் நாட் எ கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு போனார். அதில் சீஃப் ஜட்ஜ் YV சந்திரசூட் உள்ளிட்ட 5 பேர் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு. நீங்கள் தயவு பண்ணி நெட்டில் போய் 1979 கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இது பார்க்கலாம். நீங்கள் அதில் 55வது பேரா, 55ஆம் நம்பர் பேரில் 2வது பேராவில் தெளிவாக சொல்லியிருக்கு. நம்ம ஊடகத்தில் விவாதம் பண்ணும்பொழுது நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றும் இல்லை. கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர். கவர்னர் இஸ் தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் எ ஸ்டேட். யார் நிர்வாகத்துக்கு தலைவர்? முதலமைச்சர் இல்லை. உங்களுக்கு தவறான கருத்து, மிஸ்கான்செப்ஷன். தவறுன்னா நான் நீங்கள் டெலிபரேட்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லலை, புரியாமல் சீஃப் மினிஸ்டர் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு 5 மெம்பர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு அது என்ன சொல்லுது? கவர்னர் இஸ் தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட், which position he cannot share either with chief minister or any other ministers. மற்றவங்க யாரும் அவருக்கு சமானம் இல்லை அப்படின்னு எது சொல்லுது? சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறது, நான் சொல்லலை. அதுக்கு அடுத்து சந்தேகம் இருந்தால் நீங்கள் அப்புறம் கேளுங்கம்மா. என்ன அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கு? they are subordinate to the governor. Governor can dismiss individual ministers at his pleasure.